Hello everyone, welcome back to our channel. So morning again, another day, another vlog with coffee. But coffee நான் போட்டு என்னால் குடிக்க முடியல. ஒன்லி ரீசன் என்னன்னா இந்த இருக்க லெவல் தான். என்னடா வேணும்? क्या மேட்டர்? மேட்டர் இந்த மேட்டர்ல போய் இருக்கேன். லோலோ என்ன உனக்கு பிரச்சனை? காலையில் என்ன பிரச்சனை? டேய் உனக்கு மனசுல குட்டி புலின்னு நினைப்பாடே. நான் எப்படி படுக்கிற? காலையிலே சர்க்கஸ் பண்ணாத. இங்க வான்னு லுலு காஃபி போட்டு குடிக்க விடுறியா எங்களை? போய் எலும்பு எந்திரி, வா வா சாப்பிடலாம். அப்படியா வா எந்திரி. காலை கடிப்பா. இப்போ இவனோட என்னடே வேணும் உனக்கு? இன்னைக்கு என்ன வேணும் லுலு? உனக்கு சாப்பாடு வாரேன். எப்பவுமே ஃபிஷ்ஷு தான் கொடுப்போம், பட் இன்றைக்கி ஃபிஷ் இல்லை. ஸோ அதனால் இது அவனுக்கு வயிறு நிரம்பவே மாட்டேங்குது. அதனால் திருப்பி வந்து எங்களை யாரும் இருக்க மாட்டேங்க. எப்பவும் பாருங்கள் பக்கத்தில் நின்றுட்டு உரசிக்கிட்டே இருக்கான். போல தள்ளி ஒரு பேக் ஓப்பன் பண்ண இந்த அளவுக்கு இருக்கும். இந்த பாட்டில் ஒரு ஹாஃப் பாட்டில் வரும். வச்சேன், சாப்பிட்டுட்டான். ஏன்னா இது வெறும் பிஸ்கெட்ஸ் தானே, சின்ன பிஸ்கெட்ஸாக இருக்கிறது அவனுக்கு பத்தாது. கொஞ்சம் போட்டால் சாப்பிடுவான். இது வயிறு நிரம்ப மாட்டேங்குது. அதுக்கு வளர்ந்துட்டான் லுலு. காலையில் எழுந்திரிச்சு இவன் கூட தான் இன்றைக்கி டைம் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னைக்கு சண்டே, நத்திங் மச் பிளான்ட். வில் ஹாவ் டு சி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போது கொஞ்ச நாளாகவே இன்ட்ரோடக்ஷனில் காஃபி தான். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, காஃபியோட டே ஸ்டார்ட் பண்ண முடிச்சல அந்த விலாகும் அந்த விலாக் கண்டினியூஷன் நல்லா இருக்குது. இல்லாத பட்சத்தில் என்ன ஆகுதுன்னா, விலாக் எடுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் எதுவும் கண்டென்ட் இருக்காது, அதுக்கப்புறம் நான் டிலீட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் பெட்டர் காஃபியோடு ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் விலாகில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ தாட். ஸோ லாஸ்ட் 3 விலாக்ஸ் அப்படி தான் போகுது. அண்ட் இப்போ லுலு சாப்பிட்டாச்சா? போதுமா? டேய் சாப்பிட்டுருக்கான். அவனுக்கு இது பக்கத்துலேருந்து போட்டு வயிறு ஃபுல்லாகிற வரைக்கும் இங்கே உட்காந்தா தான் அடுத்த வீட்டுக்குள்ளே வரமாட்டான். இல்லைன்னா வீட்டுக்கு அந்த ஃப்ளோர் மேட்டில் படுத்துக்கிட்டு ஏங்கிறான். வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, ஏதாட்டும் ஒரு காரு கிளப்பி படுத்து தூங்கிடும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் உட்காந்தாச்சு. போதுமா லுலு? டேய் போதுமா? படு. ஏன் உட்காந்துட்ருக்க? அடுத்து நீ இதை தானே பண்ணுவேன் லுலு. இந்த இது 3 மட்டும் ஏன் மீதி சாப்பிடு. வேண்டாமா? டேய் உனக்கு ஒரு வாழ்க்கை தான் லுலு. டேய் உனக்கு ஒரு வாழ்க்கை தாங்கிறேன். ஒரு புறா சத்தம், ஒரு காக்கா சத்தம் ஏதாட்டு கேட்டால் உடனே அவன் ஏதோ பாஞ்சு பிடிக்கிற மாதிரி பார்ப்பேன். டேய் படு. நீ பூனை தான், புலி கிடையாது. சரியா? ஸ்லீப். இந்த ஓவர் இதெல்லாம் பண்ணக்கூடாது. காலையில் எங்களுக்கு வீட்டில் வேலை இல்லையா? உன் கூட இப்படியே உட்காந்துட்டு இருக்கணுமா? சொல்லு. நான் உள்ள போட்டா திருப்பி உள்ளே இருந்தால் நான் அடி வாங்குவேன் லுலு. தூக்கம் இப்போமே வந்தாச்சு. தூங்க எங்கேயாவது போய் படுத்தும் போ. உனக்கு தான் கார் வாங்கி விட்டுருக்கு நீ தூங்குறதுக்கு. லுலு உனக்கு தானடா கார் வாங்கி விட்டுருக்கு தூங்குறதுக்கு. போ தூங்காதல, எலும்பு. காலையிலே தூங்குறது எழுந்துடா. என்ன பாடுபடுத்தினாலும் இப்போ அமைதியாக இருப்பான். சாப்பிட்ட பிறகு சாப்பிடலன்னா வே லுலு சீக்கிரம் வளராத. நீ குட்டியாக இருந்தால் தான் நான் உன்னை தூக்க முடியும், இப்படிலாம் அடிக்க முடியும். வளர்ந்துட்டேன்னா உன்னை அடிக்க முடியாது. சரியா? ஃபுல் தூக்கம். நான் போய் என் வேலையை பார்த்துட்டேன் லுலு. சரி போ எந்தி. பாய் Lulu, bye.
காணுமேன்னு தேடுனா உங்களுக்கு தெரியறானு என்னன்னு தெரியல. அடுத்த வீட்டு இதில் உட்காந்துட்டு இருக்கா. லுலு இங்கே வா, இங்கே வான்னே, இங்கே வா லுலு. சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்டிங்கில் இருக்குது. இது வரைக்கும் 20 times லுலு லுலுன்னு கூப்பிட்ருக்கேன், வர மாட்டேங்கிறான். லுலு லுலு இங்கே வா, கீழே வா, வாடா. அசைகிறானா பார்த்தீங்களா? இதுக்கு தான் இவன் மேலே எனக்கு கோவம் வருது. பசிக்குதுன்னா மட்டும் காலை சுற்றி சுற்றி வருவான். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையில்லை. எப்படி உட்காது லுலு? டே மாரியா, காது கேட்கா, உனக்கு காது கேட்கா? நீ வா, கீழே வருவேலடி, வா. பட்னி போடுறவன இன்னைக்கு லஞ்ச் வரணும்ல, பசிக்கும்ல, அப்போ வா. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ நான் இப்போ கிளம்பியிருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்காக தான். இன்றைக்கி ஃபங்க்ஷன், ஸோ அதனால் அங்கே அப்பா போயிருக்காங்க, நாங்கள் 2 பேர் வீட்டில் தான். அண்ட் 2 பேர் குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது, அதனால சரி வெளியில் போய் சாப்பிடலாமான்னு கேட்டேன். அண்ட் நேற்று ஆரியபவன் போயிருந்தோம், அது கொஞ்சம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்தது ஆரியபவன்லாம் போய். அதனால இன்றைக்கி ஆரியபவன் தான் போகிறோம். அண்ட் ஃபுல் மீல்ஸ் என்னால் சாப்பிட முடியுமான்னு தெரியல. இந்த பிரேக்ஃபாஸ்ட் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. மூச்சு வாங்க பையன். ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால லன்ச் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ சிம்பிள் லன்ச், கிளம்பி போயிட்டு வந்துடலாம். மலைக்கு தூரல் வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வெதரில் இருக்குது. அதனால் குவிக்காக போய் லன்ச் முடிச்சுட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் இந்த சண்டே வந்து அப்போ தான் ஃபுல்ஃபில் ஆகும். செல்ஃபிஷ் லுலு, வராத போயிரு. உன் நடிப்புக்கெல்லாம் ஏமாந்தா காலம் பூச்சிடா லுலு. கூப்பிட்டேனே வந்தியா, ஒரு சொல்லுக்கு ஏதாட்டு மியான்னு ஒரு வார்த்தை சொன்னியாடா. நீ என்ன பார்த்தாலும் உன இன்னைக்கு ஏமாத்து தான். நாங்கள் சாப்பிட்டு வந்ததான் உனக்கு சாப்பாடு. திருநெல்வேலி நினைக்கிறேன். புளி சாதம், இங்க ஆரியபவன்ல இந்த ரைஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு சுகர் கேன் ஜூஸ். இது செகண்ட் கிளாஸ். இப்போ ஃபுல்லாக ஹெல்த் கான்ஷியஸ் தான். அது என்ன ஃப்ரூட்டு? மேங்கோ தானா? மேங்கோ வாங்க தான் வந்திருக்கோம். எப்பவும் நம்ம வாங்குறது இந்த ஷாப்பில் தான். பயமா இருக்கு பஸ் வருது. நீ என்ன கத்துனாலும் உனக்கு இன்னைக்கு மன்னிப்பு கிடையாது. இல்ல மேங்கோ தாண்டா இருக்கு, நீ சாப்பிட மாட்டேன் லுலு. சரி, உன்னை எவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு லுலு. எத்தனை டைம் கூப்பிட்டேன், எதுக்காட்டு பதில் சொன்னியாடா? டேய் இப்போ மட்டும் சுத்தி சுத்தி வரல, மூக்கல அசிங்கமா இருக்கு. எங்க போய் விழுந்தான்னு தெரியல, படுத்துட்டேன் பாரு. நெளியாத லுலு, இப்ப மட்டும் நீ வருது, அப்ப வந்ததா? மன்னிப்பே கிடையாது உனக்கு. இன்னைக்கு இப்படியே இரு நீ. நாங்க கதை தொடங்க. மழை அடிக்கி, நாங்கள் சொன்ன மாதிரி மழை பெய்யுது. நாங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பெய்யுது. பட் அந்த வகையில் ஐம் ஹாப்பி. லுலு நடிகன், ஹலோ மிஸ்டர் நடிகன். நான் இப்படி பார்க்க, இந்த கியூட்னஸ்னா தான் நீ தப்பிச்சுட்டு ஓடிட்டு இருக்க. ஞாபகம் வச்சுக்கோ. எடுத்துட்டு வரட்டா சாப்பாடு? டே இப்போ மட்டும் உனக்கு இப்படி காது கேட்குது, காலையில் கேட்டது உனக்கு காது. லுலு மனசுக்குள்ள நினைக்கிறேன், ஒரு வயசு சாப்பாட்டுக்கு நான் உன்ட்டு எவ்வளோ பாடுபடுறேன்னு. அப்படிதான் லுலு, எந்திரி, எடுத்துட்டு வந்துட்ட மாதிரி டப்பா உனக்காக. பசி வந்தால் மட்டும்தான் எங்களை கண்ணு தெரியலாட்டா அவனுக்கு நாங்கள கண்ணிலே தெரிய மாட்டோம். பொல்லாத லுலு.
இதுமே லூலுன்னு கூப்பிட்டா அவன் காதில் விழாது. என்ன சொன்னாலும் அது காதில் விழாது. லூலு டே லூலு விழுத பற்றிங்களா விழாது. போதும், உன்னை நம்பினது போதும் போதும்டா துரோகி. உனக்கு தான் அந்த பாட்டு கரெக்டாக இருக்கு. யார் தெரியுமா? பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்து, உன்னை பால் சால மீன் எல்லாம் போட்டு வளர்த்து. நீ ஃப்ராடு, சரியான ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. ஹலோ எவ்ரிவன், ஐம் பேக். ஸோ இன்னைக்குள்ள டே வந்து ரொம்ப ஒரு சூப்பரான டே. இங்கே குக்கிங் இல்லை, ஒர்க் இல்லை, எதுவுமே இல்லை. என் வாய்ஸ் பார்த்தாலே தெரியும், பிகாஸ் நான் நல்ல தூக்கம். லன்ச் வந்து சாப்பிட்டுட்டு வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. லன்ச் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் 2 சுகர் கேன் ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். வந்து ஒரு 2 hours இல்லை 1.5 hours வந்து சும்மா டேடி கூட இருந்து பேசி நம்ம உட்காந்து சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தூங்குனது. இப்போது மணி 7:30 ஆகுது. இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் டின்னரை முடிச்சுட்டு அகைன் தூங்க போகிறேன். சில நாள் இந்த மாதிரி ரெஸ்ட் வந்து தேவைப்படும். அண்ட் இந்த மாதிரி டேஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பிங்க. இது மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இருந்தால் ஹாப்பி தான். தனையும் பசிக்குது அப்படின்னாங்க. ஸோ நாங்கள் 3 பேர் தான் கிளம்பியிருக்கோம். வீட்டுக்கு நியர்பை இல்லைன்னா இங்கே ஒரு விஜய் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். இங்கே வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ பிடிச்சதை சாப்பிட்டுட்டு அண்ட் இன்னைக்குள்ள டே இங்கே தான் எண்ட் பண்ண போகிறோம். என்ன சொல்கிறது, இன்றைக்கி வெதருமே ரொம்ப நல்லா இருக்குது. நல்லா தூங்குறதுக்கு இன்னொரு ரீசன் அதுதான். ஏன்னா வெயிலில் என்ன தான் தூங்கினாலும் தூக்கம் வராது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் இன்றைக்கி வெதரும் அதுக்கேற்ற மாதிரி இருந்ததுனால அப்பா ரொம்ப நாள் கழித்து நல்லா தூங்கின ஃபீல் இன்றைக்கி தான் இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி. Boost, secret of our image.